மார்க்கம் சட்டம் சார்ந்த ஒரு கேள்வி. இப்போ அந்த ரமதான் மாதத்துல நோன்பு திறப்பதற்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு துவாக்கள் இருந்தது. அது காலப்போக்கில் நம்ம அந்த துவாக்களை மாத்திக்கிட்டே இருந்தோம். அதனால யாருக்கு எந்த பாதிப்பும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கருக்கலைப்பு உடைய சட்டம் இருக்கு. அதை தெளிவா இப்போ கடந்த காலங்களில் வீடியோக்கள்லாம் பார்த்தோம், தெளிவுபடுத்தினாங்க. ஆனா ஏற்கனவே இருந்த சட்டத்தின் அடிப்படையில மக்கள் கருக்கலைப்பு செஞ்சிருப்பாங்க, அதை பின்பற்றி இருப்பாங்க, நாமளும் பலருக்கு சொல்லியிருப்போம். இப்போ அந்த சட்டத்தை மாற்றும் போது இது அவர்களுக்கான ஒரு மனசுல பழைய சட்டத்தை வச்சு நம்ம அதை செஞ்சிட்டோமே, இப்போ அதனால நமக்கு பாதிப்பு ஏற்படுமான்னு சொல்லி நினைப்பாங்கல்ல. இப்போ அவர்களுடைய நிலைப்பாடு என்னது? இப்போ சொன்ன சட்டம் இன்ஷா அல்லாஹ் இது இப்படி இருக்குமா இல்லை அடுத்தது மாற்றப்படலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்தல. இதுக்கு ஒரு தெரியும். அதாவது சகோதரர் என்ன கேட்குறாங்கன்னா, கருக்கலைப்பு சம்பந்தமாகவும் அதனுடைய ஆய்வு சம்பந்தமாகவும் ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ கருக்கலைப்பு என்பது நவீன கால பிரச்சனைகள்ல ஒரு விஷயம். இது மார்க்கம் அனுமதிக்கிறதா அப்படின்னா, இதுக்கு நாம சொல்ல விஷயம் என்னன்னா, 120 நாட்களுக்குள் கருக்கலைப்பு செய்ய வேண்டியது இருந்தால் அவர் செய்து கொள்ளலாம். ஆனால் அதுவும் தவறுதான். 120 நாட்களை தாண்டி அவர் கருக்கலைப்பு செய்வார் என்றால் அது கொலை குற்றத்தில் சாரும் அப்படின்னு சொல்லிடணும். 120 நாளை தாண்டி ஒருத்தர் கருக்கலைப்பு செய்யறாருன்னா அது கொலை குற்றம். 120 நாளுக்குள்ளேயே அவர் கருக்கலைப்பு செஞ்சாலும் அதுவும் என்னதான் குற்றம் தான், ஆனா கொலை குற்றத்தில் வராது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போது சொல்லக்கூடிய ஆய்வு செய்து அதனுடைய செய்திகளை நம்ம ஆராய்கிற பொழுது கிடைக்கக்கூடிய முடிவு என்னவாக இருக்குதுன்னா, 120 நாள் அல்ல, 40 நாள் தான். 40 நாட்களுக்குள்ளாக ஒருவர் கருக்கலைப்பு செய்தாலும் குற்றம் தான். 40 நாளை கடந்து ஒருவர் கருக்கலைப்பு செய்கிறார் என்றால் அது கொலை குற்றத்தில் வரும் அப்படின்னு சொல்கிறோம். இதற்கு ஏன் இப்படியான முடிவு எடுக்கப்படுதுன்னா, இதற்கு அடிப்படையாக அமைந்த செய்திகள் அல்லது ஒரு கருவிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி அதனுடைய மாற்றங்களை குறித்து அல்லாஹுடைய தூதர் அவர்கள் விளக்கக்கூடிய செய்தி புகாரி மற்றும் முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுல ஒரு செய்தியில அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த கருவை 40 நாட்கள் ஆன போது, இந்த கரு என்ன ஆயிடுச்சு, உருவாகி அது 40 நாட்கள் கழிகின்ற பொழுது அப்போது ஒரு வானவர் வருவாரு. வானவர் அல்லாஹ்விடத்துல கேட்பாரு, இது ஆணா பெண்ணா? அப்ப அல்லாஹ் ஆணுங்கும் பொழுது அதை ஆண் அப்படின்னு பதிவு செஞ்சிருப்பாரு, அல்லது பெண்ணுன்னா பெண்ணுன்னு பதிவு செஞ்சிருப்பாங்க. இப்ப இதனுடைய ரிஸ்க் என்ன, இதனுடைய வாழ்வாதாரம் என்ன, வாழ்நாள் காலம் எவ்வளவு, இப்படி எல்லா விஷயங்களையும் மாணவர் கேட்டு அதை பதிவு செய்து கொள்வார் அப்படின்னு இந்த செய்தியில வருது. பதிவு செய்து விட்டு அப்போதுதான் அதுக்குள்ள ரூஹு ஊதப்பட்டு அது ஒரு வேறு படைப்புனா மனித படைப்பாக, மனித இனமாக மாற்றப்படுகிறது அப்படின்னு அந்த செய்தியில இடம்பெறுகிறது. அப்ப ரூஹு ஊதப்படுகின்ற நிலை எந்த நேரத்தில் வருகிறது? ரூஹு உள்ளதுதான் உயிர் என்பது, ஒரு மனித உயிர் என்பது ரூஹு உள்ளதுதான். அப்ப அந்த ரூஹு உள்ளதுதான் உயிருங்கும் பொழுது இந்த ரூஹு எப்போது ஊதப்படுதுன்னா 40 நாட்களுக்கு பிறகுதான் ஊதப்படுவதாக இந்த செய்தி சொல்லுகிறது. அப்ப 40 நாட்களில் 40வது நாள் அல்லது 41 அந்த ஓரிரு நாள் முன்ன பின்ன அந்த ரூஹு ஊதப்பட்டுடுச்சு அப்படின்னா அப்ப அது மனித உயிராக ஆகிவிடுகிறது. மனித உயிராக ஆன பிறகு அதை கலைத்தோம் என்றால் அது கொலை குற்றத்தில் தான் வரும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல புதைக்கப்படுகின்ற குழந்தைகளை பற்றி, பசிக்காக கொல்லப்படுகின்ற குழந்தைகளை பற்றி எல்லாம் குர்ஆன்ல சொல்லும் பொழுது அதை கொலை குற்றமாகத்தான் இறைவன் பேசுகிறான். ஒரு குழந்தையை கொல்வது எப்படியோ அப்படித்தான் அது கருவில இருக்கும் பொழுதும் வெளியே வந்த உடனே அது கொல்றாங்க, அது கொலை குற்றத்துல தான் வரும். அதே குழந்தைதான் உள்ள இருக்குது, உள்ள இருக்கும் பொழுது உயிர் வந்துருச்சு. 40 நாளுக்கு முன்புன்னா உயிர் வரலங்கலாம், 40வது நாளுக்கு பிறகு உயிர் ஊதப்பட்டு விடுகிறது. அப்ப உயிர் ஊதப்பட்ட பிறகு அந்த குழந்தையை கலைக்கிறார்கள் என்றால் அது கொலை குற்றத்தில் தான் வரும் என்று சொல்லுகிறோம். ஏன் முன்னாடி 120 நாள் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா, புகாரில இடம்பெற்ற மற்றொரு செய்தி. அந்த செய்தியில எப்படி வருகிறது என்றால், 40 நாள்ல இதே போல அந்த கரு உருவாகி 40வது நாளை அடைந்த பிறகு அதன் பிறகு நம்ம எலும்புகளை அணிவிச்சோம், அதுக்கு பிறகு தோள்களை நாம் அணிவித்தோம் அப்படின்னு அந்த செய்தியில வரும். இப்படி வரும் பொழுது அதுல எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை இடம்பெறும், கமா அப்படின்னு. அந்த செய்தியில டைரக்டா 120 நாள்னு இடம்பெறல. 120 நாள் ஆன பிறகுதான் உயிர் ஊதப்படுகிறது அப்படின்னு அந்த செய்தியில வரவே இல்லை. 120 நாள்னு வரல. என்ன வார்த்தை இடம்பெறுதுன்னா கமா, அதை போல அப்படிங்கிற ஒரு வார்த்தை இடம்பெறுது. இப்ப அதை போல அப்படிங்கிறத 2 விதமாக புரிந்து கொள்ளப்படுகிறது. ஒண்ணு என்னன்னா, முன்னாடி என்ன சொல்லப்பட்டிருக்கு, 40வது நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த திரும்ப கமா அதே போலங்கும் பொழுது 40வது நாள், இன்னொரு 40வது நாள், அடுத்து இன்னொரு கமா,
இன்னொரு 40வது நாள், அப்ப 3 40 சேர்ந்து 120 நாள் அப்படின்னு கணக்கிடப்பட்டுச்சு. ஆனால் அந்த செய்தியை ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது நாம இதற்கு முன்னால் எடுத்து காண்பித்த ஹதீஸையும் சேர்த்து நாம புரிகின்ற பொழுது என்ன நமக்கு புரிகிறது என்றால், கமா என்பது எண்ணிக்கையை குறிக்கவில்லை. 40 நாள் 40 நாள் 40 நாள் என்று 3 40 நாளாக ஆக்கி கூட்டுவதை குறிக்கவில்லை. இந்த 40 நாள் அந்த கமா என்பது அதே போல என்பது எப்படி கரு சேமிக்கப்படுகிறதோ அதே போல அந்த கருவில சதைகள் மூடப்படுகிறது, எலும்புகள் போர்த்தப்படுகிறது, தோல் போர்த்தப்படுகிறது என்று அந்த நிலையை குறிப்பதற்காகத்தான் கமா என்கின்ற வார்த்தை சொல்லப்படுகிறது தவிர 40 இன்னொரு 40 இன்னொரு 40 என்று கூட்டுவதற்கான முகாந்திரம் இல்லை. அப்படி கூட்டுவதாக இருந்தால் இந்த ஹதீஸுக்கு அது முரணாக வருகிறது. அப்ப இரண்டையும் சேர்த்து புரிவதாக இருந்தால் 40வது நாள்ல தான் ரூஹ் ஊதப்படுகிறது. அந்த 40வது நாளுக்கு பிறகு ஒரு கருக்கலைப்பு செய்வார் என்றால் அது கொலை குற்றத்தில் வரும். 40 நாட்களுக்குள்ளே ஒருத்தர் கருக்கலைப்பு செய்தாலும் அதுவும் குற்றம் தான், ஆனா கொலை குற்றம் கிடையாது என்று இந்த செய்திகளை வச்சுதான் நாம சொல்றோம். அப்ப ஏன் இப்படியான ஆய்வு மாற்றங்கள் வருது? ஆய்வு மாற்றங்கள் ஏன் வருது? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜஹபல் லமாஉ அப்படிங்கிற நோன்பு திறக்கும் பொழுது ஓதக்கூடிய ஒரு துவாவை ஓதிக்கிட்டு இருந்தோம். அதுவும் பிற்காலத்துல பலவீனம்னு சொல்லப்படுது. அப்ப அதை பலவீனமான செய்தியின் அடிப்படையில் துவாவை ஓதியவர்களுடைய நிலைமை என்ன? அப்படி ஒரு கேள்வி வருது. அதே போல இப்ப 120 நாள்னு இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். 120 நாள் கருக்கலைப்பு செஞ்சாங்கன்னா அது கொலை குற்றத்துல வராது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்ப 40 நாளுங்கும் பொழுது ஒருத்தர் 60 நாள்ல கருக்கலைப்பு செஞ்ச இதுக்கு முன்னாடியே செஞ்சிருந்தாருன்னா அவர் கொலை குற்றத்துல அனுபவிப்பாரா? அவர்களுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்கப்படுது. பொதுவாக ஆய்வுகள் என்பது அது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். ஆய்வுகள் என்பது முடியக்கூடிய விஷயம் கிடையாது. ஆய்வுகள் ஒரு கட்டத்தோட முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு நிலை எப்போதுமே இருந்தது கிடையாது. அது முன்னைய காலத்திலும் சரி பிந்தைய காலத்திலும் சரி ஆய்வுகள் என்பது முடிந்து விடக்கூடிய ஒரு அம்சம் அல்ல, அது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது நமக்கு மட்டும் ஏற்படக்கூடிய விஷயம் அல்ல. நம்முடைய ஜமாத்து மட்டும் இது போல முன்ன ஒன்று சொல்லிட்டு பின்னாடி ஒன்று மாற்றுகின்ற நிலை என்பது நம்முடைய ஜமாத்திற்கு மட்டும் வரக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. முன்பு வாழ்ந்த இமாம்கள், அவங்க ஷாஃபி இமாமா இருக்கட்டும், அபு ஹனிஃபாவா இருக்கட்டும், இது போன்ற இமாம்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கும் இது போன்ற ஒரு நிலை இருக்கிறது. ஷாஃபி இமாம்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கதீமு ஜதீதும் அவருடைய பழைய கருத்துக்கள் அப்படின்னு ஒரு பட்டியலே வரும், அவருடைய புதிய கருத்துக்கள்னு ஒரு பட்டியலே வரும். அப்ப ஆய்வு செய்து மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க. மாற்றம் என்பது வரத்தான் செய்யும் என்பதை இதுல இருந்து புரிந்து கொள்ளலாம். ஏன் மாற்றம் வருது அப்படின்னா, பொதுவாகவே ஒரு ஆய்வு ரீதியான விஷயம் என்பது நேரடியாக சொல்லப்பட்ட விஷயத்துல ஆய்வுங்கிறதே வராது. நேரடியாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டுச்சுன்னு வைங்களேன், அதுல ஆய்வு செய்வோமா? 5 வேளை தொழுகை கடமை, இதை உட்காந்து ஆய்வு செய்ய முடியுமா? ஏன் செய்ய மாட்டோம்? டைரக்டா ஹதீஸ் இருக்குது, குர்ஆன் வசனம் இருக்குது, இரு கருத்து கொள்ளப்படுவதற்கான வாய்ப்பு அதுல இல்லை. அதனால இது ஆய்வுக்குரிய விஷயம் கிடையாது. எந்த இடத்துல ஆய்வு என்பதை வரும்னா இரு கருத்துக்கள் கொள்ளப்படுகின்ற வகையில இருக்கின்ற அம்சங்களுக்கு நேரடி ஆதாரம் இல்லாத விஷயங்கள்ல தான் ஆய்வு என்பதே வரும். அப்ப அந்த நேரடி ஆதாரம் இல்லாமல் இரு கருத்து கொள்ளப்படுகின்ற வகையில இருக்கின்ற விஷயங்கள்ல ஆய்வுகள் செய்கின்ற பொழுது அதுல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாற்றங்கள் வரலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்துல ஒரு குறிப்பிட்ட செய்தி மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கும். அந்த குறிப்பிட்ட செய்தியை வைத்து ஒரு முடிவு எடுத்திருப்போம். பின்னாடி இன்னொரு செய்தி கிடைக்கும் பொழுது அப்ப அதை என்ன செய்யணும்? மாற்றிக்கொள்ளணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இது போன்ற நிலைகள் இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல தயம்மும் சட்டம் அது சம்பந்தமான ஒரு நிகழ்வு ஒன்று நடக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பாலைவனத்துல ஒரு பயணத்துல இருக்கிறாங்க. அப்ப தொழுகை நேரம் வந்துடுச்சு. இருவருக்கும் குளிப்பு கடமையான நிலையில் இருக்கிறாங்க. இப்ப 2 பேருக்கும் குளிப்பு கடமையான நிலையில இருக்கும் பொழுது தொழுகை நேரம் வந்துடுச்சு. இப்ப தொழணும், என்ன செய்யறது? இவன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் தொழல, குளிக்க முடியாது, குளிப்பதற்கான வாய்ப்பு இல்ல, குளிப்பதற்கான வாய்ப்பு இல்லாதனால நான் தொழல அப்படின்னு இருந்துடுறாங்க. அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்றாருன்னா மண்ணுல புரள்றாரு. மண்ணுல புரண்டு அவர் என்ன செய்யறாருன்னா புரண்டு விட்டு அதுக்கப்புறம் தொழுகிறார். ரசூலுல்லாஹ்ட்ட இந்த செய்தி சொல்லப்படுது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் எடுத்த முடிவு தவறானது, அம்மார் எடுத்த முடிவு சரியானதுதான். ஆனா அம்மார் மண்ணுல எல்லாம் புரள தேவையில்லை, அவருக்கு தெரிஞ்ச அடிப்படையில் மண்ணுல புரண்டுட்டாரு. ஆனா மண்ணுல புரளணும்னு அவசியம் இல்லை. அவர் ஒரு கையை பூமியில தட்டி மண்ணுல தட்டி அதை உதறி விட்டு தன்னுடைய முன்கைகளிலேயும் முகத்திலையும் தேய்த்து கொண்டால் போதுமானது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த ரெண்டு பேருக்கும் 2 விதமான சிந்தனை வந்திருக்கு.
ரெண்டு விதமான சிந்தனை வருகின்ற பொழுது அதுக்கு நேரடியான ஆதாரம் கிடைக்கின்ற பொழுது சரியானதின் பக்கம் திரும்பி விடுகிறார்கள். அப்போ இது போல இரண்டு விதமான கருத்துக்கள் நிலவுகின்ற பொழுது எது சரியோ அது ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி மாறுபடும். இப்ப உதாரணத்துக்கு ரசூல்லாவுடைய காலத்துல ரசூல்லா ஒரு இடத்தை சுட்டி காட்டி அசர் அந்த இடத்தை அடைகிற வரை நீங்க தொழாதீங்க அப்படின்ட்டாங்க. சஹாபாக்கள் போய்கிட்டே இருக்கிறாங்க. போய்கிட்டே இருக்கும் பொழுது அசர் நேரம் பாதி வழியிலே வந்துடுச்சு. அந்த இடத்தை அடைகிற வரை அசர் தொழாதீங்கன்னு தாங்க ரசூல்லா. இப்ப அசர் தொழுக பாதி வழியிலே வந்துடுச்சு. இப்ப சஹாபாக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு. ரசூல்லா என்ன சொன்னாங்க, அந்த இடத்தை அடைகிற வரை அசர் தொழாதீங்கன்ட்டாங்க. அப்ப அந்த இடத்துக்கு போய் தான் தொழணும். இன்னொரு சாரார் என்ன சொல்றாங்க, இல்ல ரசூல்லா அதுக்கு ஏன் சொன்னாங்கன்னா அந்த இடத்துக்கு அசருக்குள்ள போயிடணுங்கிறதுக்காக சொன்னாங்க. இப்ப நம்ம அசருக்குள்ள அந்த இடத்துக்கு போக முடியல, போற வழியிலே அசர் நேரம் வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், வந்த இடத்துல அசரை தொழுதுறணும், ஏன்னா தொழுகையை அந்தந்த நேரத்துல நிறைவேற்றிடணும் அப்படின்னு பார்க்கறாங்க. ரெண்டு பேருமே யாருடைய கருத்தை தான் எடுத்துக்கிறாங்க, ரசூல்லாவுடைய வார்த்தையை தான் ஆதாரம் கட்டுறாங்க. இரண்டு பேரும் ஆதாரம் காட்டுவது ரசூலுடைய வார்த்தை தான். அப்ப இது ஒரு சாரார் அந்த இடத்துல தொழுறாங்க, ஒரு சாரார் அந்த இடத்துக்கு போயிட்டு தொழுறாங்க. ரசூலா ரெண்டுமே சரின்னு தான் சொன்னாங்க. இரண்டுமே சரிதான், ரெண்டு பேரும் செஞ்சது தப்பு கிடையாது, ரெண்டு பேருமே என் வார்த்தையை ஆதாரமா வச்சு முடிவெடுத்திருக்கிறீங்க அப்படின்னாங்க. அப்ப இது போன்ற கருத்து வேறுபாடு இரு விதத்தில் புரிந்து கொள்ளுகின்ற முறையில் ஒரு ஆதாரம் இருக்கும்னா அந்த இரு விதத்திலையும் புரிந்து கொள்ளக்கூடிய அம்சங்களை தான் ஆய்வுக்குன்னு எடுத்துக்குவோம். ஆய்வுக்குன்னு எடுத்துக்கும் பொழுது அப்ப அது அன்னைக்கு தவறா இருந்துச்சே அப்படின்னு யோசிக்க தேவையில்லை. ஏன்னா நமக்கு ஆதாரத்தின் அடிப்படையில் அன்னைக்கு செஞ்சோம், ஹதீஸ்ல இடம்பெறக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில தான் அன்றைக்கும் செய்தோம். இன்றைக்கு கூடுதலான ஆதாரங்கள் கிடைத்து ஆய்வு செய்கிற பொழுது அந்த முடிவு தவறானது என்று தோன்றினால் அந்த முடிவை செய்தவர்கள் எல்லாம் அன்றைய காலகட்டத்தில் 120 நாளுக்கு உள்ள கருக்கலைப்பு செஞ்சவங்க எல்லாம் அப்ப கொலை குற்றவாளிகளா ஆவாங்களான்னு கேட்டா அது கொலை குற்றத்துல வராது. அந்த ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே பாருங்களேன், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காபாவை நோக்கி ஃபர்ஸ்ட் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுகிறாங்க. திரும்ப காபாவை நோக்கி தொழுகக்கூடிய கட்டளை வருது. இப்ப சஹாபாக்களுக்கு என்ன கேள்வி வருதுன்னா, அப்ப பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதவங்களுடைய நிலைமையெல்லாம் என்ன? பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, கிப்லா அதுக்கப்புறம் எங்க மாற்றப்படுதுன்னா காபாவை நோக்கி மாற்றப்படுது. இப்ப காபாவை நோக்கி இப்ப நம்ம தொழுகிறோம், பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதவங்களுடைய நிலைமையெல்லாம் என்ன? அப்ப அவங்க எல்லாம் குற்றம் செஞ்சவங்களா, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு மாற்றம் செஞ்சவங்களா? அல்லாஹ் அதுக்கு தான் பதில் சொல்றான், இன்னல்லாஹ் லா யுதீஉ அஜ்ரல் முஹ்சினீன். அல்லாஹ் நல்லது செய்யக்கூடியவர்களுடைய கூலியை பாழாக்க மாட்டான். அவங்க அதை சரின்னு நினைச்சுதான் செஞ்சாங்க, ஹதீஸின் ஆதாரத்தின் அடிப்படையில செஞ்சாங்க, ஆய்வு செஞ்சுதான் செஞ்சாங்க. அந்த ஆதாரத்தின் அடிப்படையில செய்ததினால் ஒரு முடிவு மாற்றப்படும் பொழுது முந்தைய முடிவில் இருந்தவர்கள் குற்றவாளிகளாக கருதப்பட மாட்டார்கள், அவர்களுடைய கூலிகள் நாசமாக்கப்படாது, அழிக்கப்படாது என்று அல்லாஹ்வே நமக்கு சொல்லிட்டான். அப்போ முந்தி இருந்த முடிவும் ஆய்வின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு தான். இப்ப கூடுதலான ஆய்வுகள், கூடுதலான ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கின்ற பொழுது அந்த கூடுதலான ஆதாரங்கள் வேறொரு முடிவை தரும் பொழுது முந்தைய முடிவில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் செயல்பட்டவர்கள் குற்றவாளிகளாகவோ பாவம் செய்தவர்களாகவோ கருதப்பட மாட்டார்கள். அதுவும் அன்னைக்கு சரி, அன்றைக்கு இருந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அது சரி. இன்றைக்கு கூடுதலான ஆதாரம் கிடைத்திருக்கின்ற பொழுது இது சரி. பிறகு இப்படி உண்மை தெளிவான பிறகு மீண்டும் பழைய முடிவிலேயே நாம இருப்போம் அப்படின்னு சொன்னாதான் அது தவறு. நான் இந்த முடிவை மாத்திக்க மாட்டேன், அன்னைக்கு இருந்த அதே முடிவுல தான் இருப்போம் அப்படின்னா ஆதாரம் இப்ப நமக்கு தெளிவா கிடைச்சிருக்கு. ஆதாரம் தெளிவான பிறகு பழைய முடிவிலே இருப்போம்னு நாம இருந்தோம்னா தான் தவறு. அதனாலதான் ஆய்வு என்பது மாறக்கூடிய ஒரு விஷயமாகத்தான். கூடுதல் விளக்கங்கள் கிடைக்கிற பொழுது, கூடுதல் ஆதாரங்கள் கிடைக்கின்ற பொழுது அது மாறுதான் செய்யும். அப்படி மாறுகின்ற பொழுது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். எப்படி இப்ப மாத்தி சொல்றது? மாத்தி சொன்னா நம்மளை குறைச்சு மதிப்பிடுவாங்களே, நம்மள என்ன இவங்க ஒரே மாத்தி சொல்றாங்க, இவங்களுக்கு ஒழுங்கா ஆய்வு செய்ய தெரியலையே, ஒழுங்கா இவங்களுக்கு சொல்ல தெரியலையே, என்ன குறை காணுவாங்களே அப்படின்னு நினைச்சு நாம சத்தியத்தை பின்பற்றாமல் சத்தியத்தை நடைமுறைப்படுத்தாமல் இருந்தால்தான் குற்றவாளியாகுமே தவிர, ஒரு முடிவு தெளிவாக நமக்கு கிடைக்கிற பொழுது அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் செயல்படும் பொழுது அது குற்றமாகவோ அது பாதிப்பாகவோ மறுமையில நிற்காது. அன்றைக்கு செய்தவர்கள் ஆதாரத்தின் அடிப்படையில் செய்தார்கள், அது நன்மை. இன்றைக்கு நம்ம இப்படி ஒரு முடிவை செய்யறோம்னா இதுவும் ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆதாரத்தின் அடிப்படையில் முன்வைக்கப்பட்டிருக்கும் பொழுது ஏற்கனவே செய்த முடிவுக்கு தக்க பதில் நமக்கு கிடைத்திருக்கிறதான் மட்டும்தான் பார்க்கணும். ஏற்கனவே ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருந்தோம்ல, அதுக்கு இந்த ஆதாரத்தின் அடிப்படையில சரியான பதில், சரியான புரிதல், தக்க பதில் கிடைச்சிருக்குதா? தக்க பதில் கிடைச்சிருக்குன்னா இதைத்தான் கண்டினியூ பண்ணணும். ஏற்கனவே நம்ம இருந்துட்டோம்னு அதிலே இருந்தோம்னா அப்பதான் என்னவாகும்? அது குற்றமாக ஆகும். ஒரு மருத்துவம் கலைத்து விடுவதுதான் சரி அப்படின்னு ஒரு நிர்பந்தத்தை உருவாக்குது. அப்படின்னா கலைச்சாதான்
இது உங்களுக்கு நல்லது, தாயை அப்பதான் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும் அப்படின்னா அந்த சமயத்துல என்ன பண்ணிக்கலாம், அது குற்றமாக வராது. ஏன்னா அது மருத்துவம் பரிந்துரைக்குது. மருத்துவம் பரிந்துரைக்கும் பொழுது இந்த குழந்தைய நீங்க கலைச்சாதான் சரியாகும் அப்படின்னா அதை கலைச்சுதான் ஆகும். இல்ல அது பெரிய ஒரு நிர்பந்தம் அளவுக்கான குறை காரணம் சொல்லப்படலை. இந்த குழந்தைக்கு ஒரு சின்ன ஏதோ ஒரு ஊனம் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா அதுக்காக என்ன செஞ்சிடக்கூடாது, கருக்கலைப்பை பயன்படுத்தி கொள்ளக்கூடாது. ஒரு சின்ன ஒரு ஊனம் மாதிரி இருக்குதுன்னா அப்ப என்ன செய்யக்கூடாது, கலைக்க கூடாது. இந்த குழந்தையை காப்பாற்ற முடியாது அப்படின்னோ அல்லது அந்த குழந்தையை பெற்ற கருவிலை இன்னும் தொடர்ந்துச்சுன்னா தாய்க்கு ஆபத்துனோ இது போன்ற ஒரு நிர்பந்த நிலையை மருத்துவம் உருவாக்கும்னா அந்த நேரத்துல கலைச்சா அதை எத்தனை நாட்கள் கழித்து கழித்தாலும் அது என்ன செய்யாது, குற்றமாக கருதப்படாது அப்படிங்கிறதை சேர்த்து முடியும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.